Dear students, in this class we have to see economic importance of bacteria. Another one important question இதில் பாக்டீரியாவில் பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஷின்ஸில் இந்த டாப்பிக்கில் இருந்து நீங்கள் கம்பல்சரி கொஷின் எதிர்பார்க்கலாம். 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இந்த மாதிரி எந்த பார்ட் ஆஃப் கொஷின் சொன்னாலும் இதிலேருந்து உங்களுக்கு கொஷின் வரும். ஓகே, ஸோ இது ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவோடைய அந்த ஜென்ரல் கேரக்டர்ஸு, கிளாஸிஃபிகேஷன்ஸு, அதுக்கப்புறம் மோட் ஆஃப் நியூட்ரிஷன், ரெஸ்பிரேஷன், ஓகே, ஸோ இந்த அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ரீப்ரொடக்ஷன் டைப்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாக்டீரியா, அதாவது பொருளாதார முக்கியத்துவம். பாக்டீரியாவிலேருந்து நம்ம பொருளாதார ரீதியாக என்னென்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ அட் த சேம் டைம் பாக்டீரியாவில் ஃபார்ம் ஆகக்கூடிய டிசீசஸ்லாம் என்னென்ன இருக்குது, அதுவும் அஃபெக்ட்ஸ் பண்ணும், நம்மளுடைய அந்த எக்கனாமிக் ஸ்டேட்டஸையும் அது அஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்போ பொருளாதார முக்கியத்துவம் வரும்போது அதில் பெனிஃபிஷியல் கேரக்டரும் இருக்குது, ஹார்ம்ஃபுல் கேரக்டரும் இருக்குது. ஓகே, பெனிஃபிஷியல் வரும்போது அதிலிருந்து நமக்கு என்னென்ன சாதகமான பயன்கள்லாம் இருக்குது. ஓகே, பெனிஃபிட்ஸ் அதனால நம்மளுடைய அந்த எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் நம்ம எப்படி வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்ற வரக்கூடிய கேட்டகரி. ஸோ அந்த எக்கனாமிக் கேட்டகரியில் பெனிஃபிஷியல் கேட்டகரியில் நம்ம வந்து 3 குரூப்ஸை நம்ம வந்து பாக்டீரியாவுடைய அந்த பெனிஃபிட்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று சாயில் ஃபெர்டிலிட்டி, செகண்ட் ஒன் ஆன்டிபயோட்டிக்ஸ், தேர்ட் ஒன் இண்டஸ்ட்ரியல் யூசஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து 3 குரூப்ஸை நம்ம மெயினாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாக்டீரியாவில் சாயில் ஃபெர்டிலிட்டி அண்டு ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி பாக்டீரியா எந்தெந்த பாக்டீரியாலாம் வந்து என்னென்ன காம்பவுண்ட்ஸை செக்ரேட் பண்ணுது, ஸோ அந்த காம்பவுண்ட்ஸ் எதுக்கெலாம் வந்து யூஸ் ஆகுது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் கிளாஸஸ் தான் இந்த கிளாஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாயில் ஃபெர்டிலிட்டி. ஓகே, ஸோ இப்போ நீங்களாம் பார்த்துருப்பீங்க, ஒன்று டெட் ஆர்கானிசம் இல்லை டெப்ரிஸ், பிளான்ட்லேருந்து விழக்கூடிய அந்த இலை, பூ, பழம், இதனுடைய அந்த டெப்ரிஸ்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அப்போ அதெல்லாம் மண்ணில் விழுந்ததுன்னா அந்த கிரவுண்டில் என்னவாகும், ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ் ஆர் ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் அது வந்து மண்ணாகவே மாறிடும். ஸோ அப்போ ஆர்கானிக் மேட்டர் வந்து சாயிலாக கன்வெர்ட்டட் ஆகுது, நியூட்ரியன்ட்டு ரிச் சாயிலாக வந்து மாறுது. ஸோ அப்போ அந்த சாயிலில் ஸோ நியூட்ரியன்ஸ், ஆல் டைப்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்குது, லக்ஸூரியண்ட்டாக இருக்கும். அது நம்ம வந்து சாயில் ஃபெர்டிலிட்டின்றோம். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஆர்கானிக் மேட்டர் ரிச் இன் அமௌண்ட்டாக இருக்கக்கூடிய சாயிலை நம்ம வந்து கல்டிவேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ கல்டிவேஷன் யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த நியூட்ரியன்ஸ் எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பிளான்ட் அப்சர்வ் பண்ணிவிட்டு அது வந்து ஹெல்த்தி க்ரோத்தாக இருக்கும். ஸோ ரீப்ரொடக்ஷன் அதிகமாக நமக்கு கொடுக்கும். தட் இஸ் மீன்ஸ் ஈல்டு. ஓகே, ஈல்டு வந்து பிளான்ட் அதிகமாக கொடுக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஓகே, பேடி ஃபீல்டை வந்து பேடியை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா சனப்பை போடுவாங்க. ஓகே, குரோட்டலேரியா ஸ்பீஷீஸ், தக்கப்பூண்டுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா சனப்பன்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா லெகுமினேசிய பிளான்ட்ஸ். ஓகே, ஸோ அந்த லெகுமினேசிய பிளான்ட்ஸ் கல்டிவேட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் டேஸ்க்கு அப்புறம் அதை என்ன பண்ணுவாங்கன்னா ப்ளாஃபிங். ஓகே, ஸோ ட்ரக்கு வச்சு அதை வந்து உழும்போது அப்போ அந்த பிளான்ட் என்ன ஆகும், டெத் ஆகிடும். ஸோ இட் மிக்ஸ்டு வித் சாயில் பார்ட்டிகல். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆஃப்டர் ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் அந்த பிளான்ட் அங்கே கம்ப்ளீட்டாக என்ன ஆகிடும், டீகம்போஸ் ஆகிடும். ஸோ அப்போ அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் எப்படி நடக்குது, எதுக்காக அந்த பிளான்ட் அங்கே கல்டிவேட் பண்ணுறாங்கன்னா அந்த பிளான்ட்டில் ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தான். ஓகே, ஸோ அப்போ அதில் வந்து பிளான்ட்ஸுக்கு தேவையான அந்த எசென்ஷியல் மினரல்ஸ் எல்லாமே அந்த பிளான்ட்டில் இருக்குது. ஸோ அப்போ அதை நம்ம ப்ளாஃபிங் பண்ணும்போது அந்த பிளான்ட் எப்படி வந்து இதுவாக டீகம்போஸ் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ மண்ணாக சாயில் அது எப்படி வந்து மாறும்போது அதில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸை பிளான்ட்ஸ் அப்சர்வ் பண்ணுது. ஓகே, ஸோ அப்போ அது வந்து நமக்கு ஒரு செப்பரேட் டாப்பிக்காக இருந்தாலும் இங்கே அதனுடைய அந்த நாலேஜ் உங்களுக்கு இங்கே வேணும். ஓகே, ஸோ அப்போ அந்த பிளான்ட்டை வந்து அங்கே ப்ளாஃபிங் பண்ணும்போது அது என்ன ஆகிடுது, அந்த பிளான்ட் வந்து செத்துடும். ஸோ செத்ததுக்கு அப்புறமா சாப்ரோஃபைட்ஸ், சாயிலில் இருக்கக்கூடிய சம் பெனிஃபிஷியல் பாக்டீரியா என்ன பண்ணும், அதை வந்து டீகம்போஸ் பண்ணும். டீகம்போஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் மேட்டரை வந்து எங்கே ரீச் ஆகும், சாயிலில் ரீச் ஆகும். ஸோ அப்போ அந்த ஆர்கானிக் மேட்டரை தான் பிளான்ட் மறுபடியும் ஒரு நம்ம பேடியோ இல்லை அதர் கிராப்போ அந்த ஃபீல்டில் கல்டிவேட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த நியூட்ரியன்ஸை கல்டிவேட் பண்ணக்கூடிய ஸ்பீஷீஸ் வந்து அப்சர்வ் பண்ணி வளரும். ஓகே, ஸோ அப்போ அந்த பிளான்ட்டு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அனதர் ஒன், இப்போ டெட் பாடிஸ்லாம் இருக்குது. ஓகே, அனிமலாக இருந்தாலும் சரி, ஹியூமனாக இருந்தாலும் சரி. ஸோ அதை வந்து புதைச்சதுக்கு அப்புறமா அதில் இருக்க நம்ம உடம்புல இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா அதிகமாக ப்ரோட்டீன் காம்பவுண்ட்ஸ். ஓகே, ப்ரோட்டீனேஷியஸ் காம்பவுண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்போ இது வந்து நம்ம பாடி ஃபுல்லாக டீகம்போஸ் ஆகும் பை சாப்ரோஃபைட்ஸ். ஓகே, பாக்டீரியா அண்டு ஃபஞ்சை. ஸோ இது வந்து பாக்டீரியா எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ்ன்றதுனால நம்ம பாக்டீரியா மட்டும் கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்போ அந்த சம் பாக்டீரியா என்ன ஆகும், சாப்ரோஃபைட்டிக் பாக்டீரியா. ஓகே, டைஜஸ்ட் அவர் பாடி, டெட் பாடி. ஸோ அது டைஜஸ்ட்
இன்க்ரீஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த ப்ரோட்டீனேஷியஸ் காம்பவுண்ட்ஸ் லைக் அஸ் நம்ம இதில் மோட் ஆஃப் நியூட்ரிஷனில் பார்த்துருக்கோம் கீமோ சிந்தசிஸ் கீமோ ஆட்டோட்ரோஃப் ஓகே ஸோ அப்போ கீமோ ஆட்டோட்ரோஃப் வரும்போது அவங்க என்ன பண்ண மாட்டாங்க சன்லைட் யூஸ் பண்ண மாட்டாங்க பாக்டீரியா குளோரோஃபில் பிக்மெண்ட் எதுவுமே அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க பட் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்குவாங்க ஸோ எப்படின்னா லைக் திஸ் ப்ராசஸ் ஓகே ஸோ அப்போ அந்த டெட் பாடியில் இருக்கக்கூடிய அந்த ஆர்கானிக் மேட்டரை டைஜஸ்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க ஃபுட்டை அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்குவாங்க ஸோ அந்த மாதிரி டைஜஸ்ட் பண்ணும்போது இந்த லார்ஜ் காம்ப்ளெக்ஸ் ப்ரோட்டீனேஷியஸ் கார்போஹைட்ரேட் ஓகே லிப்பிடு இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்ம உடம்புல இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் எல்லாம் எங்கே போய்ட்டு ரீச் ஆகும் சாயிலில் போய்ட்டு ரீச் ஆகும் ஸோ அப்போ அதுவும் வந்து ரொம்ப ஹெல்த்தி சாயில் அண்டு ஃபெர்டைல் சாயிலாகவும் இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் கவுடங்கெலாம் வந்து டெபாசிட் பண்ணியிருப்பாங்க அது நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் உரம்னு சொல்லுவோம் ஓகே எரு உரம்னு சொல்லுவோம் ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மேன்யூராக இருக்குது ஓகே ஸோ அப்போ அதுலேயும் சம் ஆர்கானிக் நியூட்ரியன்ஸும் இருக்குது அதுவும் சாயிலில் வந்து ரீச் ஆகும்போது இட் கிவ்ஸ் மோர் எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் டு த பிளான்ட்ஸ் ஓகே ஸோ அப்போ அந்த பிளான்ட் எல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அப்போது ஒரு சாயிலில் அந்த பிளான்ட்டுக்கு தேவையான எலமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரிச் அமௌண்ட்டாக இருந்ததுன்னா அந்த சாயிலில் நம்ம வந்து ஃபெர்டைல் சாயில் சொல்லுவோம் ஓகே ஸோ அப்போ ஃபெர்டைல் சாயில் வரும்போது எந்த டைப் ஆஃப் பிளான்ட்டை இருந்தாலும் அங்கே வந்து அது ரொம்ப க்ரோத் வந்து நல்லா இருக்கும் ஓகே டிசீஸ் அதிகமாக வராது ஈல்டு அதிகமாக கிடைக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சாயில் தான் நம்ம வந்து ஃபெர்டைல் சாயில் சொல்லுவோம் இப்போ வந்து நம்ம இந்த ஃபெர்டிலைசர் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறதுனால சாயிலோடைய அந்த கேரக்டர் நேச்சர் எல்லாமே வந்து இருக்க ரெடியூஸ் ஆகிக்கிட்டே வருது இப்போ வந்து ஃபார்மர்ஸ் எல்லாமே வந்து அந்த ஆர்கானிக் மேன்யூரை வந்து பேஸ் பண்ணி கல்டிவேஷன் பண்ணுறதுக்கு இப்போ டேர்ன் ஆகிட்டே வராங்க ஸோ அப்போ அது மூலிமா சாயிலோடைய அந்த ஹெல்த்தி கேரக்டர் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம் ஓகே ஸோ அப்போ சாயிலோடைய ஃபெர்டிலிட்டி நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லை அதை வந்து அப்படியே ரிட்டைனாகவே வச்சுருக்கணும் ரிமைண்ட் பண்ணணும்னா அப்போ வந்து என்னென்னா ஆர்கானிக் பேஸ்டு ஓகே அனிமல்ஸ் அண்டு பிளான்ட்ஸ் அந்த வேஸ்ட்டை நம்ம வந்து என்ன பண்ணணும் உரமாக மாற்றி அதை சாயிலுக்கு கொடுக்கறதுனால அந்த சாயிலினுடைய நேச்சர் வந்து சேஞ்ச் ஆகாது பட் நம்ம கெமிக்கல் ஃபெர்டிலைசர் போட்டோம்னா சாயிலோடைய கேரக்டர் சேஞ்ச் ஆகிடும் ஒன்று அசிடிக்காக மாறும் இல்லைனா ஆல்கலின் சாயிலாக மாறும் ஸோ அப்போ அதனால் இருந்ததுன்னா பர்டிகுலர் கிராப் அங்கே கல்டிவேட்டட் ஆகும் பர்டிகுலர் கிராப்பை வந்து நம்ம கல்டிவேஷன் பண்ண முடியாது ஓகே ஸோ அப்போ அந்த சாயிலுடைய கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து அப்போ பிளான்ட்டை கல்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் கிராப்லாம் ஓகே ஸோ சாயில் ஃபெர்டிலிட்டி இட் இஸ் ஏ ஜென்ரல் கேரக்டர் ஸோ அந்த சாயில் ஃபெர்டிலிட்டி அந்த இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ரியாக்ஷன்லாம் நடக்கும் அப்படின்றது தான் இந்த ஃபஸ்ட்டு பெனிஃபிஷியல் கேரக்டரில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ அப்போ அந்த சாயில் ஃபெர்டிலிட்டி பார்த்திங்கன்னா அமோனிஃபிகேஷன் நைட்ரிஃபிகேஷன் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் ஓகே ஸோ இந்த ப்ராசஸில் தான் டெட் பாடிஸில் இருக்கக்கூடிய இல்லை பிளான்ட் டெப்ரீஸில் இருக்கக்கூடிய அந்த ஆர்கானிக் மேட்டர் எல்லாமே வந்து நைட்ரஜன் இருக்கக்கூடிய அதர் காம்பனண்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணி அது சாயிலில் வந்து ரீச் ஆகுது ஓகே ஸோ அதில் அமோனிஃபிகேஷன் இஸ் நத்திங் பட் ஓகே ஃபார்மேஷன் ஆஃப் அமோனியா ஃப்ரம் த ப்ரோட்டீனேஷியஸ் காம்பவுண்ட் ப்ரோட்டீனில் இருந்து இல்லை அதர் காம்பவுண்டில் இருந்து அமோனியா ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் அமோனிஃபிகேஷன் ஃபார்மேஷன் ஆஃப் அமோனியா ஓகே ஸோ அப்போ அந்த அமோனிஃபிகேஷனில் என்னென்ன பாக்டீரியா இன்வால்வ் ஆகுதுன்னா பேசிலஸ் ரெமோசஸ் பேசிலஸ் மைக்காய்டஸ் பேசிலஸ் ரெமோசஸ் அதனுடைய ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டெட் பாடிஸில் இருக்கக்கூடிய ஆல் லிவிங் ஆர்கானிசம் இட் இஸ் மேடப் ஆஃப் ஓகே மேஜர் கெமிக்கல் எலமெண்ட்ஸஸ் ஸோ அப்படி இல்லைன்னா காம்பனன்ட்ஸ் கூட சொல்லிக்கலாம் எஸ்பெஷலி ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட் லிப்பிட் ஓகே ஸோ அதுக்கப்புறம் சம் விட்டமின்ஸ் எல்லாமே வந்து ஃபிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷனில் ஆட் ஆகும் ஸோ அதனுடைய அந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ்க்கு மினரல்ஸு விட்டமின்ஸ் தான் சொல்லக்கூடிய அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸும் இங்கே எசென்ஷியலாக இருக்கும் அதுவும் நம்ம பாடியில் இருக்குது ஸோ ஆஃப்டர் டெத்துக்கு அப்புறம் இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே இந்த என்ன சொல்லுவாங்க லார்ஜஸ்ட் காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு சிம்பிளஸ்ட் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸாக மாறும் ஸோ அப்போ அந்த மாதிரி மாறக்கூடிய ப்ராசஸில் அமோனிஃபிகேஷன் ப்ராசஸும் ஒன்று ஓகே ஸோ அப்போ கன்வெர்ட் காம்ப்ளெக்ஸ் ப்ரோட்டீன்ஸ் ப்ரெசன்ஸ் இன் த டெட் பாடிஸ் ஓகே அனிமல்ஸ் ஹியூமன்ஸ் பிளான்ட்டு ஓகே பிளான்ட்டுடைய பார்ட்டு இருக்குது பார்க்கும்போது ரூட்டு ஸ்டெம் லீவ்ஸ் ஃப்ரூட்ஸ் சீட்ஸ் இந்த மாதிரி ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்ஸ் ஓகே அதனுடைய டெட் போர்ஷன் ஸோ அது என்னவா மாறுதுன்னா அமோனியாவாக மாறுது ஓகே ஸோ அதுக்கு அடுத்து இந்த அமோனியா வந்து என்னவா மாறுதுன்னா ஃபைனலி ஸோ த பேசிலஸ் மைக்காய்டஸ் கன்வெர்டட் இன்டு அமோனியம் சால்ஸாக கன்வெர்ட் பண்ணுது ஓகே ஸோ அந்த ப்ரோட்டீனேஷியஸ் காம்பவுண்ட் அமோனியாவை கன்வெர்ட் ஆகக்கூடியது அமோனியமாவாக மாறினதுக்கு அப்புறம் அது அமோனியம் சால்ஸாக கன்வெர்டட் ஆகுது ஓகே இது அமோனிஃபிகேஷன்
அடுத்து நைட்ரிஃபிகேஷன். ஸோ இந்த அமோனியம் சால்ட்ஸ்லேருந்து நைட்ரஜன் மட்டும் அது என்ன பண்ணும், அது ஸோ தனியாக வந்து ஃபிக்சேஷன் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ அந்த நைட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ், ஓகே, ஃபார்மேஷன் ஆஃப் நைட்ரஜன் காம்பவுண்ட், எஸ்பெஷலி நைட்ரைட்ஸ் அண்டு நைட்ரேட்ஸ், இந்த ஃபார்மில் தான் அது வந்து நைட்ரஜனை சாயிலில் ஃபிக்ஸ் பண்ணும். இந்த ஃபார்மில் இருக்கும்போது தான் அந்த பிளான்ட்டோடைய ரூட்ஸ் வந்து நைட்ரஜன் காம்பனன்ட்ஸை வந்து அது அப்சார்ப் பண்ணும். ஓகே, ஸோ அந்த நைட்ரிஃபிகேஷனில் வரும்போது 2 ஆர்கானிசம் எஸ்பெஷலி பாக்டீரியல் செல் வந்து யூட்டிலைஸ் ஆகுது. ஒன் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரோபாக்டர், another one நைட்ரோசோமோனாஸ். இந்த நைட்ரோபாக்டர் என்ன பண்ணுன்னா அமோனியம் சால்ட்ஸ் இருக்குதுங்களே, அந்த அமோனியம் சால்ட்ஸை வந்து நைட்ரைட்ஸாக கன்வெர்ட் பண்ணும். ஓகே, NO2 மைனஸ். ஓகே, ஸோ அந்த நைட்ரைட்ஸாக கன்வெர்ட் பண்ணக்கூடியது வந்து நைட்ரோபாக்டர். நைட்ரோபாக்டர் நைட்ரைட்ஸாக கன்வெர்ட் பண்ணது நைட்ரோசோமோனாஸ் பாக்டீரியம் என்ன பண்ணணும்னா அதை நைட்ரேட்ஸாக கன்வெர்ட் பண்ணும். ஓகே, இட் இஸ் எ சிம்பிளஸ்ட் ஃபார்ம். அமோனியாவாக இருக்கும் போதும் சரி, இல்லை அமோனியம் சால்ட்ஸாக இருக்கும் போது பிளான்ட் அனேபிள் டு அப்சார்ப்ஸ் ஃப்ரம் த சாயில். இந்த காம்பவுண்டை அது வந்து சாயிலிருந்து அப்சார்ப் பண்ணாது. எப்போ அந்த காம்பவுண்ட் வந்து அந்த நைட்ரைட்ஸ் ஆர் நைட்ரேட் ஃபார்மில் வந்து கன்வெர்ட்டட் ஆகுதோ, இட் இஸ் எ suitable ஃபார்ம் ஃபார் த அப்சார்ப்ஷன் பை பிளான்ட்ஸ் ரூட். ஓகே, ஸோ அந்த பிளான்ட்டுடைய அந்த ரூட் ஹேர்ஸ் வந்து இந்த ஃபார்மில் இருக்கும் போது அந்த காம்பவுண்ட் அப்சர்வ் பண்ணும். அப்சர்வ் பண்ணதுக்கப்புறமா அதிலிருந்து நைட்ரஜன் இல்லை ஆக்சிஜன் அதனுடைய ஃபிசியலஜிக் ஆக்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி அது வந்து செப்பரேட் பண்ணிடும் பிளான்ட்டுடைய ரூட்டுக்குள்ளார். ஓகே, so அப்போ formation of nitrogen from the ammonium salts, that is called nitrification. nitrogen fixation. ஸோ அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனோ இல்லை அதர் ஆர்கானிக் டெட் மேட்டரில் இருக்கக்கூடியது நைட்ரஜனை வந்து சாயிலில் ரீச் பண்ணி அது சாயிலில் வந்து ஆன்கரேஜ் பண்ணுறதுக்கோ இல்லை அது வந்து சாயிலில் வந்து ரீச் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து நைட்ரஜன் ஃபிக்சேஷன். ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய நைட்ரஜனை வந்து சாயிலில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். ஓகே, ஸோ இதில் இன்வால்வ் ஆகக்கூடிய ஆர்கானிசம் பார்த்தீங்கன்னா அஸ்டோபாக்டர், கிளாஸ்ட்ரீடியம், ரைசோபியம் ஸ்பீஷீஸும். ஸோ இதில் இந்த அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன், ஃப்ரீ நைட்ரஜன் கேஸாக இருக்குது. ஓகே, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்பயோட்டிக் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகக்கூடிய பாக்டீரியா. ஓகே, சிம்பயோட்டிக்ன்றது என்னென்னா ஒரு ஆர்கானிசம் உள்ளார இருந்து இன்னொரு ஆர்கானிசம்குள்ளார அந்த பாக்டீரியா வந்து இட் கேன் லீவ். ஓகே, பட் இட் நெவர் காசஸ் எனி என்னது ஹார்ம்ஃபுல் டிசார்டர்ஸ் டு த ஹோஸ்ட். ஓகே, ஸோ அப்போ அது இருக்கக்கூடிய இது ஹோஸ்ட்டுக்கு எந்த ஒரு டிசார்டரையும் அது ஃபார்ம் பண்ணாது, பெனிஃபிஷியல் தான் கொடுக்கும். பட் இந்த சிம்பயோட்டிக் வரும்போது போத் ஆர்கானிசம்ஸ் ஆர் கெட்டிங் பெனிஃபிட்டட். ஓகே, அஸ்டோபாக்டர், கிளாஸ்ட்ரிடியம், ரைசோபியம். ஸோ அந்த அட்மாஸ்பியரிக் ஃப்ரீ நைட்ரஜன் கேஸஸை வந்து ஆர்கானிக் நைட்ரஜனாக வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க. சம் ஸ்பீஷியஸ் பாக்டீரியா என்ன பண்ணுது, இந்த ஆர்கானிக் நைட்ரஜன்ஸ் காம்பவுண்ட்ஸை வந்து ஆக்சிடைஸ் பண்ணி ஸோ அதிலிருந்து நைட்ரஜன் இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்ட்ஸை வந்து டர்ன் பண்ணும். ஓகே, சேஞ்ச் பண்ணும். ஸோ மறுபடியும் அந்த காம்பவுண்ட்லாம் எப்படியா மாறும், நைட்ரைட்ஸும் இல்லை நைட்ரேட்டாக கன்வெர்டட் ஆகும் வித் ஹெல்ப் ஆஃப் நைட்ரோபாக்டர் அண்ட் நைட்ரோசோமோனாஸ். ஸோ these are the nitrogen fixation process. ஓகே, ஸோ அப்போ அந்த ஃப்ரீ நைட்ரஜனாக அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஃப்ரீ நைட்ரஜனாக இருந்தாலும் சரி, இல்லை டெட் பாடிஸில் இருக்கக்கூடிய போத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸில் இருக்கக்கூடிய டெட் பாடிஸில் வந்து டீகம்போஸ் ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த ஆர்கானிக் மெட்டீரியல் வந்து இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜன் எப்படி வந்து சாயிலில் ரீச் ஆகுது அப்படின்றத வந்து இந்த ப்ராசஸில் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. தட் இஸ் சாயில் ஃபெர்டிலிட்டி. ஸோ அப்போ இந்த மாதிரியான ப்ராசஸால் ஒரு இன்ஃபெர்டைல் சாயில் வந்து எப்படியா மாறும், ஃபெர்டைல் சாயிலாக மாறும். ஸோ வளமான மண் வகையாக அது வந்து மாறும். அப்போ எந்த கிராப் வேணாலும் அந்த சாயிலை நம்ம வந்து கல்டிவேட் பண்ண முடியும். ஓகே, தட் இஸ் த சாயில் ஃபெர்டிலிட்டி. ஓகே, ஸோ இது உங்களுக்கு தனியாக 3 மார்க் கொஷினில் கேட்கக்கூடிய சான்சபிள் கொஷின் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ். ஓகே, ஸோ இந்த பாக்டீரியாவில் வந்து another one important character, that is the antibiotics. அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம என்ன சொல்லணும்னா ஒரு ஆர்கானிசம்ல செக்ரேட் பண்ணக்கூடிய செகண்டரி மெட்டபாலைட்ஸ் which is harmful to the another one மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ ஒரு ஆர்கானிசம் சிந்தசிஸ் பண்ணக்கூடிய அந்த செகண்டரி மெட்டபாலைட் வந்து another one ஆர்கானிசம்க்கு வந்து அது என்ன பண்ணும், அதனுடைய ஃபிசியாலஜி ஆக்டிவிட்டீஸ் அது வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ். எஸ்பெஷலி அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை நம்ம வந்து பாக்டீரியாவுக்கோ இல்லை ஃபங்கஸோடைய கல்ச்சரை வந்து என்ன பண்ணுறது, அழிக்கிறதுக்கோ இல்லை அந்த பாக்டீரியா வந்து டெத் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய காம்பவுண்டாக இருந்ததுன்னா அதை நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மெனி டிசீஸ் வந்து நமக்கு வருது, ஆனால் அந்த எல்லா டிசீஸுமே வந்து பாக்டீரியா ஃபங்கஸால் மட்டும் வருது கிடையாது, சம் அதர் ஃபேக்டர்ஸாலே நமக்கு வருது. அந்த டிசீஸ் எஸ்பெஷலி பாக்டீரியா அண்டு ஃபங்கஸாக வரக்கூடிய டிசீஸை நம்ம க்யூர் பண்ணுறதுக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ட்ரக்கோடைய அந்த ஜென்ரல் நேம் தான் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஓகே, ஆன்டி மீன்ஸு அனது எகெயின்ஸ்ட், பயோட்டிக்ஸ் மீன்ஸு சம் மைக்ரோ ஆர்கானிசம் குரூப் ஆர் காலனி. ஓகே, தட் இஸ் antibiotics. Okay, so in the antibiotics mostly
நம்ம வந்து அதிகமாக ஆன்டிபயோட்டிக்ஸ் எதுலேருந்து எடுக்கிறோன்னா ஆக்டினோமைசிட்ஸ். இட் இஸ் இன்டர்மீடியட் கேரக்டர் பிட்வீன் பாக்டீரியா அண்ட் ஃபங்கஸ். ஓகே, பட் மோஸ்ட் ஆஃப் த கேரக்டர்ஸ் ஆர் சிமிலர் டு த பாக்டீரியல் குரூப். அதனால் இதில் சம் பாக்டீரியான்னு வரும்போது ஆன்டிபயோட்டிக்ஸில் அந்த ஆக்டினோமைசிட்ஸும் இருக்கும். ஓகே, ஃபிலமெண்டஸ் பாக்டீரியாவை நம்ம வந்து அது சொல்லுவோம். ஸோ அந்த பாக்டீரியாவில் தான் அதிகமாக வந்து ட்ரக் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அந்த வகையில் என்னென்ன ஆன்டிபயோட்டிக்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு 5 ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுலேயும் உங்களுக்கு வந்து எனி டைப் ஆஃப் கொஷின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெப்டோமைசின். இந்த ஸ்ட்ரெப்டோமைசின் ஆன்டிபயோட்டிக்ஸ் எந்த பாக்டீரியாவிலேருந்து எடுக்கிறாங்கன்னா எஸ்பெஷலி இட் இஸ் த ஆக்டினோமைசிட்ஸ் ஸ்ட்ரெப்டோமைசஸ் கிரைசியஸ். ஸ்ட்ரெப்டோமைசஸ் பிலாங்ஸ் டு ஆக்டினோமைசிட்ஸ் குரூப். ஓகே, ஸ்ட்ரெப்டோமைசஸ் கிரைசியஸ். ஸோ இதுலேருந்து வரக்கூடிய அந்த ஸ்ட்ரெப்டோமைசின் பர்டிகுலர்லி ஒரு என்ன சொல்லுவாங்க, அதனுடைய செகண்டரி மெட்டபிளைட். ஓகே, ஸோ எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டு க்யூர்ஸ் யூரினரி இன்ஃபெக்ஷன். ஓகே, யூரினரி ட்ராக்ல வரக்கூடிய இன்ஃபெக்ஷனை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரக்காக யூஸ் ஆகுது. டியூபர்குலோசிஸ் ஜென்ரலி வி ஆர் கால்ட் அஸ் டிபி. ஓகே, ஸோ அந்த டிபிக்கு வந்து ட்ரக்காகவும் இது யூஸ் பண்ணுறோம். மெனிஞ்சிட்டிஸ். ஓகே, மெனிஞ்சிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இது மூளை காய்ச்சல் நம்ம தமிழில் சொல்லுவோம், அது நிமோனியா, ஃபீவர். ஓகே, ஸோ இதுக்கெல்லாம் வந்து இந்த ஸ்ட்ரெப்டோமைசின் ஆன்டிபயோட்டிக் வந்து ட்ரக்காக நமக்கு கொடுப்பாங்க, இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து ஏரோமைசின் காம்பவுண்ட். ஏரோமைசின் இட் இஸ் ஏ கைண்ட் ஆஃப் செகண்டரி மெட்டபிளைட் விச் இஸ் சிந்தசைஸ்டு பை ஸ்ட்ரெப்டோமைசிஸ் ஏரோஃபேசியன்ஸ். அந்த ட்ரக் நேமே வந்து உங்களுக்கு இந்த ஸ்பீஷீஸ் நேமாக இருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ டவுட் இருந்ததுன்னா, இந்த பாக்டீரியா நேம் தெரிஞ்சு இருந்ததுன்னா அந்த ஆன்டிபயோட்டிக் நேம் நீங்கள் வந்து ஒரு ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை அந்த ஆன்டிபயோட்டிக் நேம் தெரிஞ்சு இருந்ததுன்னா அந்த ஸ்பீஷீஸோடைய நேமை நீங்கள் வந்து மைண்டில் ஒரு ஷார்ட்கட்டை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ரிமைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஏரோமைசின் synthesized by Streptomyces aerophaciens. இந்த ஆன்டிபயோட்டிக் எது யூஸ் ஆகுதுன்னா டு ட்ரீட் ஊஃபிங் காஃப், கக்குவான் இருமல் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதுக்கும் ப்ளஸ் ஐ இன்ஃபெக்ஷன், நம்ம வந்து ஐ ட்ராப்ஸ் கண்ணில் விடுறோம் இல்லையா, ஸோ அந்த காம்பவுண்ட்லேயும் என்ன இருக்குது, ஏரோமைசின் இருக்குது. தென் குளோரோமைசிட்டின் synthesized by ஓகே ஆர் செக்ரேட்டட் பை Streptomyces venezuelae. ஓகே, இட் கியூர்ஸ் டைஃபாய்டு ஃபீவர். காமனாக உங்களுக்கு தெரியும் டைஃபாய்டு இஸ் ஏ கைண்ட் ஆஃப் ஃபீவர். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பேசிட்ரேசின். ஸோ பேசிலஸ் லைக்கனிஃபார்மிஸ் இந்த பாக்டீரியாவிலேருந்து எடுக்கக்கூடியது. ஜென்ரலாக இந்த பாக்டீரியாவிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த ஆன்டிபயோட்டிக்ஸில் இந்த பேசிலஸ் ஸ்பீஷியஸ், ஓகே, இந்த பேசிலஸ் ஜீனஸ்லேருந்து மட்டும் மோர் தென் 60 டைப்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இன் இண்டஸ்ட்ரி லெவல் ஆர் ஃபார்மாசிட்டிகல்ஸ் லெவல். ஓகே, Bacillus licheniformis to used to treat syphilis. It is a sexual contagious என்ன சொல்லுவாங்க டிசீஸ். ஓகே, ஸோ அந்த செக்ஷுவல் பிஹேவியரால் வரக்கூடிய ஒரு கைண்ட் ஆஃப் டிசீஸ். ஓகே, தென் பாலிமிக்சின். இட் இஸ் செக்ரேட்டட் பை பேசிலஸ் பாலிமிக்ஸா to cure some bacterial diseases. ஓகே, ஜென்ரலாக பாக்டீரியாவில் வரக்கூடிய லெஸ் ஹார்ம்ஃபுல் டிசீஸையும் க்யூர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆன்டிபயோட்டிக் பாலிமிக்சின். ஓகே, ஸோ இந்த கிளாஸஸில் நம்ம அந்த எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸில் பெனிஃபிஷியல் ஆக்டிவிட்டீஸில் 2 கேரக்டர் பார்த்துருக்கோம் ஆர் 2 குரூப் பார்த்துருக்கோம். ஒன்று சாயில் ஃபெர்டிலிட்டி, அனதர் ஒன் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து இந்த லிவிங் வேர்ல்டில் ஒரு குரூப் ஆர்கானிசம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. வைரஸ் இருந்தாலும் சரி, பாக்டீரியா, ஃபஞ்சை, ஆல்கே, பிரேயோஃபைட், டெரிடோஃபைட்ஸ் அண்டு ஜிம்னோஸ்பம், இந்த மாதிரி ஒரு கேட்டகரி ஆர்கானிசம் படிக்கும்போது எண்டில் வந்து எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லிட்டு க்ரீன் கலர் டேபிள் கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் வந்து கம்பல்சரி படிச்சு தான் ஆகணும். ஏன்னா அதுவே தனியாக உங்களுக்கு 5 மார்க்கும் வரும், 3 மார்க் ஆர் 2 மார்க் எந்த டைப் ஆஃப் கொஷினில் இருந்து வேணாலும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், ஆல் கேட்டகரி ஆர்கானிசம்ஸோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் யூ ஷுட் பி தரவ். ஓகே, தேங்க்யூ.